பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த 25 பேரின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் வழங்க கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கணேஷ்குமார். விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, நேற்று விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் வனஜா பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 25 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களில் 22 பேரது உடல்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களது உடல்கள் முழுமையாக உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் உறவினர்கள் 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து உடலை வாங்க மறுத்து மருத்துவமனை முன்பாக மல்லாங்கநேரு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் இங்கு ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்த வந்த காவல்துறையினருக்கும் போராட்டம் நடத்தியவர்களுக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையிலும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகம், அதாவது தமிழக அரசு சார்பாக 5 லட்சம், ஆலை நிர்வாகம் சார்பாக 5.5 லட்சம் என 10.5 லட்சம் ரூபாய் தருவதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். ஆனாலும் கூட அவர்கள் அதனை ஏற்க மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 20 லட்சம் ரூபாய் கொடுத்தால் மட்டுமே உயிரிழந்திருக்கக்கூடியவர்களது உடல்களை பெற்றுச் செல்வோம் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாம் நேரடியாக பார்க்கலாம். நூற்றுக்கணக்கான உறவினர்கள் இங்கு அந்த மார்ச்சரி பிணவரை முன்பாக அமர்ந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டு வருகிறது. எனவே இந்த உடல்கள் இதுவரை முழுமையாக ஒருவரது உடல்கள் கூட இதுவரை ஒப்படைக்கப்படவில்லை. எனவே இங்கு ஒரு பதட்டமான சூழல் என்பது தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. உடல்களை ஒப்படைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அபிநயா, வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்த கள விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.